இங்கே ஒரு கூட்டம் ஒன்றா சேர்ந்துட்டு ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த கழுவுன்னு கழுவிட்டு இருந்தாங்கல்ல. அதாப்பா, இந்தியான்றது இந்துக்களுக்கான நாடு, இந்தியா இந்துக்களுக்கு மட்டுமே சொந்தமான நாடு, இந்துக்கள் மட்டும்தான் இங்கே இருக்கணும், அகண்ட பாரதம் உள்ளே போய் பார்க்கணும் சொன்னாங்கல்ல. அவங்கள ஒட்டு மொத்தமாக உச்ச நீதிமன்றம் ஒரே கழுவி ஊற்றிருச்சு. ஓடி போயிடு, இதையெல்லாம் தூக்கிட்டு என் பக்கம் இனிமேல் நீங்களாம் வந்துடாதீன்னு ஒரே ஆட்டி அத்தனை பேருக்கு சேர்த்தாப்புல. பார்த்துருவோமா? மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் திருப்பா டா கூத்தடி கோப்பு. இதில் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சம்மந்தி, இவங்க இப்படி ஒரு வேலையை பார்க்குறாங்கன்னு அவங்க பார்க்கும்போது நமக்கு தெரிய வர்றது இல்லை. அந்த வேலைக்கு ஒரு ரிப்ளை வரும் இல்லைங்களா, அன்னைக்கு தான் நமக்கு இவங்க இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்கன்னே தெரியுது. இந்த வேலையெல்லாம் பார்த்துக்க தெரியுறீங்களா நீங்கள்? ஆனால் இதெல்லாம் நல்லா பார்ப்பாங்க சார். ஆனால் உச்ச நீதிமன்றம் உற்சாகப்படுத்தி இருக்கு நம்மளை, அப்படித்தான் சொல்லணும். ஆனால் ஐயா சந்திரசூட்டு இருக்கிறப்பையும் அப்படித்தான் இருந்தார். ஆனால் போகிறப்பத்தான் அவரை ஒரு மாதிரி ஆக்கி விட்டு அனுப்பிச்சி விட்டாங்கன்னு வைங்கள. இப்போ ஐயா சஞ்சீவ் கண்ணா வந்திருக்கார் இல்லையா, உச்சநீதிமன்றத்தோட புதிய தலைமை நீதிபதி. அவர் தான் ஒரு மேட்ரை போட்டு பட்டுன்னு அடிச்சிருக்காப்புல, போயிரு என் பக்கம்லாம் நீ வந்துடாதன்ட்டு. இந்த சோசியலிசம் செக்குலரிசம் சொல்லிட்டு ரெண்டு வார்த்தை, இந்த ரெண்டு வார்த்தை இதில் இருக்கவே கூடாது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த வார்த்தை ரெண்டு இருக்கவே கூடாதுன்னு சொல்லி கேஸை போட்டிருக்காங்க சார். அது ஒன்று இருக்கிறதுனால தான் எங்களுக்கு பெரிய இம்சையாக இருக்குது, எங்களால் ஒரு முழு வேகத்தோடு செயல்பட முடியல, முதல்ல அதை எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனுவாக போட்டிருக்காங்க. அந்த மனு யார் போட்டிருக்காங்க? நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லிடுறேன், ஐயா சுப்பிரமணிய சாமி. அவரும் இதில் அந்த விஷயத்தை அவரே ஆஜராகி வாதாடியெல்லாம் இருக்கக்கூடாது, எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு உச்சநீதிமன்றத்துலேருந்து ஒரு ரிப்ளை வந்திருக்கு. இங்கே பாரு, இந்த நாடுன்றது உனக்கு மட்டும் எழுதி கொடுக்கல, நீ மட்டும்தான் தூக்கி இறுக்கி கட்டி பிடிச்சிக்கணும்னு நினைக்காத. இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த நாடு பொதுவானது. இது இந்துக்களுக்கான நாடு, இஸ்லாமியர்களுக்கான நாடு, கிறிஸ்துவர்களுக்கான நாடு அப்படின்லாம் இங்கே எங்கேயும் கிடையாது. இது அத்தனை பேருக்கும், இங்கே உள்ள அத்தனை பேருக்கும் இந்த நாடு சொந்தம்டா அப்படின்னு சொல்லாமல் சொல்லலை, சொல்லியே சொல்லியிருக்கா. அவங்க சொன்ன அந்த இது இருக்கு இல்லையா, அந்த மனுவுக்கு ஒரு தீர்ப்பு எழுதுவாங்களா, அதை சொல்லியிருக்காங்க. தள்ளுபடி பண்ணுறதுக்கு, அதை தள்ளுபடி பண்ணுறதுக்கு இவ்வளவு ரீசனை எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட அடிப்படையே சோசியலிசமும் செக்குலரிசமும் தான்டா. இல்லை செக்குலரிசத்தையும் சோசியலிசத்தையும் தூக்கிட்டு நீ என்னத்தை சாதிக்க போகிற? இப்போ இங்கே உட்காந்து நீ அதான் நீங்கள் எல்லாம் சுதந்திரம் வாங்கினப்போ இருந்தியே தானே, இருந்தப்போ உங்களுக்குலாம் வயசு 75-80 ஆகுது இல்லை, இருந்தப்போ என்ன சொன்னாங்க? என்னன்னு சொன்ன இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் இந்திய மக்கள்னு சொன்னாங்களா இல்லையா? அவங்களாம் இந்த சாதி, இந்த மதம், இந்த மொழி அப்படிலாம் எங்கேயுமே யாரையும் பிரிக்க கிடையாது. பிரிஞ்சிருந்ததை ஒன்று சேர்த்து உருவாக்குனது தான் இந்தியா. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் இங்கே ஒவ்வொன்றுலையும் பங்கு இருக்கு. உனக்கு எதுவும் கிடையாது, இவன் இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எவனுக்கு இங்கே சட்டப்படி உரிமை கிடையாது. அது அவங்க உச்ச நீதிமன்றம், இது அவங்க சொன்னது, நான் சொன்னது இல்லை. இந்த செக்யூலரிசம் சொல்ற பத்தியா, அந்த செக்யூலரிசத்தை ஏன் எடுக்கணும்னு நினைக்கிற? உன் ஆட்டம் முழுசா உட்காந்து நீங்களும் அத்தனையும் ஆட்டிக்கிட்டு இருக்கணும், அப்படித்தானே? அப்படியெல்லாம் இங்கே ஒன்றும் ஆட்ட முடியாது. அவங்களுக்கு வேண்டியதை ஆட்டிக்குவாங்க, எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமாக நீங்கள் ஆட்ட வேண்டாம். இது இந்துக்களுக்கான நாடு கிடையாது, இந்துக்களுக்கு மட்டுமான நாடு கிடையாது, இந்துக்களுக்கான நாடு, இந்துக்களுக்கு மட்டுமான நாடு கிடையாது. இங்கே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருப்பாங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா அவங்க போவாங்க, அதுவும் அவங்களோட இஷ்டம். எவன் இருக்கணும் எவன் இருக்கக்கூடாது இது எதையும் நீ சொல்லக்கூடாது. அவனுக்கு எந்தெந்த முறையில் என்னென்ன விருப்பப்படுறோம், அவங்களோட சடங்கு சம்பிரதாயம் பாரம்பரியம் அது அத்தனையும் அவனுக்கு ஃபாலோ பண்ணுற உரிமை இங்கே அத்தனை பேருக்கும் இருக்கு. இவன் அதை செய்யணும், அதை பண்ணணும், இதைத்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றதுக்கான எந்த ஒரு அதிகாரமும் எவனுக்கும் கிடையாது. தனிப்பட்ட மனுஷனோட சுதந்திரத்தில் கை வைக்காத.
அது ஒவ்வொருத்தனும் அவங்கள சேஃபாக செக்யூராக கொண்டு வந்து உள்ள உருவாக்கி, அதுக்காகத்தானே இந்தியாவுக்கு உலக அளவில் பெருமையாக இருக்குது. ஏன் அத்தனை பேர் இதை பார்க்குறாங்க உட்காந்து? எப்படா இவ்வளோ நம்ம ஒரு 2-3 இதை பிரிவை வச்சுட்டு நம்மளால் ஒழுங்காக இந்த கண்ட்ரியை ரன் பண்ண முடியலையே? இவங்க இவ்வளோ வேலை வச்சுட்டு எப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இத்தனை வருஷம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க? ஆனால் அது உங்கள் கண்ணை உறுத்துது இல்லை அப்படின்னு கேட்காம கேட்டிருக்காரு. அப்புறம் இந்த சோசியலிசம்ன்ற வார்த்தைக்கு அவங்க எப்படி சொல்லிட்டானே, என்னமோ இங்கெல்லாம் வந்து முதலாளிகளே இல்லைன்ற மாதிரியும், பணக்காரங்களே இல்லைன்ற மாதிரியும், பணக்காரங்க இந்த நாட்டில் வாழ முடியலைன்ற மாதிரியும், முதலாளிங்க இந்த நாட்டில் வந்து இருக்க முடியாது உள்ள அவங்க அப்படித்தான் சார் பேசுகிறாங்க. உள்நாட்டு முதலாளி இல்லை, வெளிநாட்டு முதலாளி கொண்டு இங்கே வந்து நல்லா வசதியாக தான் இருக்கிறாங்க. எந்த இடத்துல சோசியலிசத்தை ஏதோ அங்கே ரஷ்யாவில் இருக்கிற மாதிரி, அங்கே இருக்கிற ஏதோ சொல்கிறப்ப சைனாவில் இருக்கிற மாதிரி ஒட்டு மொத்தமாக கம்யூனிசத்தையும் சோசியலிசத்தையும் ஒன்று சேர்ந்து தான் நீங்கள் கண்ட்ரியை ரன் பண்ணுறீங்களோ? இங்கே எல்லாரும் சேர்ந்து அப்படி இருந்தால் இங்கே இருந்தால் இப்போ இருக்காங்க உங்கள் பங்காளி அம்பானி அதானி, இருக்க முடியுமா? இங்கே சோசியலிசம்ன்றது அவங்க ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, சோசியோ, அதாவது எக்கனாமிக் சோசியோ, இதுதான் அதாவது சமூக நீதி இருக்குல்ல, எக்கனாமிக் சோசியல் ஜஸ்டிஸ். ஒருத்தனை பொருளாதார ரீதியாகவும் அவனோட சமூகத்தோட ரீதியாகவும் எவனாச்சும் ஒருத்த பின்தங்கி இருந்தால், யாராச்சும் பின்தங்கி இருந்தால் அவங்கள முன்னேற்றி கொண்டாந்து விட வேண்டியது தான் உங்க வேலை. அதுக்கு தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க அத்தனை பேரும் சேர்ந்து. அதை விட்டு நான் இவனுக்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், அதை கீழே இருக்கிறவன அந்த ஒன்றுமே பண்ண முடியாமல் ஒன்றுமே கையில் இல்லாமல் சோத்துக்கு வயிற்றில் அடிச்சுட்டு உட்காந்துருக்கால அவனை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நீங்கள் இப்போ இருக்கிறது அப்படித்தான் இருக்கிறீங்க. நீங்கள் இவங்க பக்கம் இல்லை, வாழ முடியாதவங்க பக்கம் இல்லை, அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி வாழ்றதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்கள அவங்க பக்கம் தான் நீ இருக்கிற. அதான நாட்டோட நிலைமை. ஒருவேளை கீழே இருக்கிறவன் இல்லாதவனை இது வரைக்கும் நினச்சி பார்த்துருந்தீங்கன்னா என்னமோ அந்த இதை சொல்லுவாங்கல்ல சோசியலிசம், அதை அப்படியே வந்து சொந்தமாக உட்காந்து எல்லாத்தையும் கரைச்சி குடித்த மாதிரி தான் பேசுவாங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் என்னத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க? பணக்காரன் இருக்கிறவன் எல்லாத்தையும் பிடுங்கி எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்க? கீழே ஒன்றுமே வாழ வழி இல்லாதவனுக்கு என்ன வசதி பண்ணி கொடுத்துருக்கீங்க? சாவுறான் டெய்லி, எவ்வளோ பேர் சாவுறான், எவ்வளோ பேர் போராடுறான், எவ்வளோ பேர் பயந்துக்கிட்டு வாழ்கிறான். எவனுக்காவது ஒருத்தனுக்கு அந்த சோசியல் ஜஸ்டிஸ்ன்றதை முதல்ல கொடுத்துருக்கீங்களா? அதை கொடுத்துருக்கீங்களான்ற அப்படி கொடுத்துருந்தா அந்த நாடு உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்குமே. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த சோசியலிசமும் செக்குலரிசமும் இந்திரா காந்திக்கு அப்புறம் வந்துச்சு, அதை ஏன் நம்ம இப்போ சேர்த்துக்கணும்? இந்திரா காந்திக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்துருக்க வேண்டியதானே, ஏன் எடுக்கல? அதுக்கு முன்னாடி இந்தியா சுதந்திரம் வந்துச்சுல்ல 1947, அதுக்கப்புறம் குடியரசு ஆனிச்சுல்ல 1950. இந்த ஒரு உறுதிமொழியை தான் இந்திய மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னு எக்காரணத்தை முதற்கொண்டு இந்த நாட்டில் இன்ன ஜாதி, இன்ன மதம், இன்ன மொழி இதை பார்த்து எவனுமே நாங்கள் அதை இந்திய அரசியலமைப்பு சட்டம் யாருக்கு எந்த பாகுபாடும் பார்க்காது, எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கிற அளவுக்கு ஏற்பாடு செய்யும், யாரும் பயப்பட வேண்டாம், உங்களை பாதுகாக்க வேண்டியது இந்திய அரசாங்கத்தோட கடமை. இதுதான் 1950 அவங்க எடுத்துக்கிட்ட உறுதிமொழி. அது மாதிரிதான் இது வரைக்கும் எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. இப்பயும் அதைத்தான் பண்ற. சொன்னது என்ன? அவங்க சொன்ன அந்த சோசியலிசம்ன்றது இல்லாதவன் எவன் இருக்கானோ அவனுக்கு உரிய வாய்ப்பை அவனுக்கு கிடைக்க வேண்டியதை, அவனுக்கு சேர வேண்டியதை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு உரிமை இருக்கு. மற்றபடி வேற எதுக்கு இந்திய அரசாங்கத்துக்கு உரிமை கிடையாது. ஒருவேளை இதை மாற்றணும், இந்த ஒரு விஷயத்தை மாற்றணும்னா மாற்ற முடியாம கிடையாது. எந்த ஒரு நேரத்திலையும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை அன்னைக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளவோ சேஞ்சஸ் நடந்திருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல, அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் எவ்வளவோ மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இப்ப இதை கொண்டு வரணும் அப்படின்னா நீ ஆசைப்படுற, அதை ஒன்னிய மாதிரி சில பேர் ஊருக்குள்ள திரியிறாங்க இல்லையா, இதை எப்படியாவது பிரிச்சு எடுத்துடணும், தனிச்சு கொண்டு போயிடணும், பிடிக்காத அத்தனை பேரையும் விரட்டி விட்டுறணும். உங்க ஆளுகளுக்கால மாற்ற முடியாது. இதுக்கு தான் பார்லிமெண்ட்னு ஒன்று இருக்கு. அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ள நீதித்துறை உள்ள வராது. பார்லிமெண்ட் தனி, நீதித்துறை தனி. அந்த பார்லிமெண்ட்ல கீழவை மேலவை இருக்குல்ல, லோக்சபா ராஜ்யசபா, அங்க ஒரு அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்ண, அதுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. எடுக்கணும் இந்த சோசியலிசத்தையும் செக்குலரிசத்தையும். எங்க முடிஞ்சா இப்ப ஓப்பன் சேலஞ்ச், முடிஞ்சா இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சொல்லுங்க பார்ப்போம்.
இப்போ இவங்க அடிச்சாடி உண்மையிலே ஐயா மோடிக்கு சரி, ஐயா அமித்ஷாவுக்கு சரி, ஐயா இவர் மோகன் பகவத் அவருக்கு சரி, சுப்பிரமணிய சாமி சரி, இன்னும் எவன் இதையெல்லாம் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானோ அத்தனை பேருக்கும் பின்னாடி எலக்ட்ரிக் சம்பவம் அந்த இதை சொல்லுன மாதிரி தான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. சாக்கு அடிச்சு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓபன் சேலஞ்ச் முடிஞ்சா இப்படி ஒரு அமெண்ட்மெண்ட்டை நாங்க கொண்டு வர போறோம். இதை நாங்க இதை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து எடுக்க போறோம். அவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே எடுக்கிற பிளான்ல தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இதை நாங்க எடுக்க போறோம். எங்க முடிஞ்சா ஒரு மசோதாவை கொண்டு வாங்க பார்ப்போம். அதைத்தான் ஐயா நீதிபதி அழகா தெளிவா எடுத்து சொல்லியிருக்காப்புல. அதாவது உங்களுக்கு ஒரு வேளை மாற்றணும்னு தோணுச்சுன்னா மக்கள் அதிகாரம் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்கல்ல, அந்த மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் போய் உங்களை ஒட்டு மொத்தமாக எல்லாருடைய ஒப்புதலையும் வாங்கி அதுக்கப்புறம் அதை அமெண்ட்மெண்ட் ஒருவேளை கொடுக்கல அப்படின்னா நேராக பிரசிடென்ட் ரூலுக்கு போ. அங்கே போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு வாங்கிட்டு வா. 6 மாதம் டைம் கிடைக்கல. அந்த 6 மாதம் டைம்ல நீ முடிஞ்சா நிறைவேற்று. அது அவங்களுக்கு மட்டுமே உண்டான உரிமை. அவங்க மட்டும்தான் மாற்ற முடியும். அவங்க கிட்ட மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு. இதை தூக்கிட்டு என்கிட்ட வந்தியன்னா உன்னை இதுக்கு மேலே பெரிய மனுஷன்னு பார்க்க மாட்டேன். கிட்டத்தட்ட அப்படித்தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக எல்லா மனுவும் இது சார்ந்த ஒரு மனுவை மட்டும் இல்லை, இதே மாதிரி ஏகப்பட்ட மனுக்கள் வந்திருக்கு. அத்தனை மனுக்களையும் ஒரு சேர ஒரே நேரத்தில் தள்ளுபடி. இதுக்கு மேலே என்கிட்ட வராத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு வேலை சார். செக்யூலரிசத்தையும் சோசியலிசத்தை அப்படியே முழு மூச்சா அப்படியே உள்ளுக்குள்ள இந்தியா பூரா பரவ விட்ட மாதிரி தான். நீ எப்படி பரவ விட்டுருக்கன்னு எங்களை பற்றி எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா கீழே, சோத்துக்கு வழி இல்லாமல். அன்னைக்கு உண்மையிலே சார் ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாமல் வெறும் ஒருவேளை சோத்தை மட்டுமே தின்னுட்டு இருக்கவனு இருக்கிறான். ஏதோ இந்தியா பூரா பணக்காரங்க அப்படியே ஊறி தலைக்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதில் செக்யூலரிசம் வேற. இந்த செக்யூலரிசத்தை ஊரு கண்டா சிரிக்கும். இவங்க எவ்வளவு தூரம் வந்து செக்யூலரிசத்தை அப்படியே கட்டி பாதுகாத்து வர்றாங்கன்னு கொட்டி கை கொட்டி சிரிப்பாங்க. சும்மாலாம் சிரிக்க மாட்டாங்க. இந்த லட்சணத்தில் இதை தூக்கணும். இருக்கிறப்பயே இவ்வளவு பாடு இல்லைன்னா இதுக்கெல்லாம் மூல காரணம் யார் நினச்சிட்டு இருக்கிய? அத்தனை பேருக்கு ஒரு நாளைக்கு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆனா இப்படி ஒரு தீர்ப்பு இவர்கிட்டேருந்து வருமா? ஒருவேளை அவங்க சொல்லி அதாவது சொல்லுவாங்கல்ல, நீ எங்களை திட்டுற மாதிரி திட்டு, நாங்கள் பார்க்குற மாதிரி பார்க்குறோம், நீ அப்படியே ஏற மாதிரி ஏறு, அந்த மாதிரியான எதுவும் பிளானா இல்லை உண்மையிலேயே இப்படி ஒரு பிளானான்றது போக போக தான் தெரியும். பார்ப்போம். இப்போதைக்கு இப்படி ஒரு தீர்ப்பு நல்ல தீர்ப்பு. ஐ மீன் தள்ளுபடி போய் தொலை, என் பக்கம் இதெல்லாம் தூக்கிட்டு என்கிட்ட வராத அப்படின்றது தான். பார்ப்போம். அடுத்தது போக இன்னும் இனிமேல் தான் தெரியும். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காரு, இன்னும் நிறையா இருக்குது. பார்ப்போம். நன்றி.